வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அஸ்திவாரம் தோண்டும் போது தண்ணீர் ஊறுகிறதா? கவலை வேண்டாம், அது எப்படி சரி செய்வது என்பதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் நம்முடைய சேனலை நீங்கள் முத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறையா பேருடைய டவுட்டு என்ன அப்படின்னா, தண்ணி ஊறிக்கிட்டு இருக்குது சார், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. அதுக்குரிய தீர்வு தான் இந்த வீடியோ சும்மா ஒரு 3 நிமிஷம் தான், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது எப்படி சரி செய்தோம் என்பதை நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்முடைய சேனல் நீங்கள் முதல்ல பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஜேசிபி வச்சு தோண்டுறோம். அதாவது பில்லர் குழி மற்றும் சம்பு தொட்டி, தண்ணீர் தொட்டி சேர்த்து ஜேசிபி வச்சு தோண்டும் போது பார்த்திங்கன்னா தண்ணி ஊற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா சம்பு தொட்டி வருகிற இடம். மற்ற இடங்களில் பில்லர் காலம் வர்ற இடம். இப்போ காலம் வர்ற இடத்துல கீழே ஃபுட்டிங் காங்கிரீட் போட்டு மேலே பில்லர் காலம் நிறுத்தும் போதே நமக்கு தண்ணி கம்ப்ளீட் அரெஸ்ட் ஆயிடுச்சு. இந்த சம்பு தொட்டியில் மட்டும் பார்த்திங்கன்னா தண்ணி நிற்கலை. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பில்லர் குழியை விட சம்பு தொட்டி கொஞ்சம் ஆழமாக தோண்டி இருக்கிறோம். ஏன் அப்படின்னா, நம்ம தண்ணி ஸ்டாக் பண்ணி வைக்கிறதுனால கொஞ்சம் ஆழமாக இருக்கட்டுங்கிறதுக்காக ஒரு அடி எக்ஸ்ட்ரா தான் தோண்டினோம். அதில் மட்டும் தண்ணி உருக்கிட்டே இருந்துச்சு. நம்ம ஆட்கள் ரொம்ப சிரமப்பட்டாங்க, தண்ணி எடுத்து வேலை முடியல. அதனால் ஒரு மோட்ரு போட்டு என்ன செஞ்சோம், இருக்கிற தண்ணியை ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக எடுத்துட்டோம். மோட்ரு போட்டு தண்ணியை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு உள்ளே எதையுமே பில்லர் குளிக்க விட்டாச்சு. மோட்ரு போட்டு கம்ப்ளீட்டாக என்ன செஞ்சோம், தண்ணியை ஃபுல்லாக காலி பண்ணோம். இறச்சி எடுத்து முடியலை, எங்களால் ரொம்ப சிரமப்பட்டோம். அதனால் எடுத்து கம்ப்ளீட்டாக காலி பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து கீழே பார்த்திங்கன்னா தண்ணீர் எவ்வளோ தூரம் ஊறுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லெவல் மட்டம் ஒன்று போல் தான் இருக்கும். நீர் மட்டம் ஒரு குழியில் ஏறி ஒரு குழியில் இறங்கி அப்படிலாம் இருக்காது, ஒன்று போல் தான் இருக்கும். அதனால் எவ்வளோ உயரம் நிற்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 1.5 அடி உயரம், தரைக்கு மேலே 1.5 அடி உயரம் தண்ணி ஊறிக்கிட்டு இருந்துச்சு. அதான் ஒரு ஐடியா பண்ணி கீழே சம்பு தொட்டி கட்டுறதுக்கு முன்னாடி பீம் 1.5க்கு 3/4 பீம் சுற்றி போட்டு முடிவும் பார்த்திங்கன்னா தண்ணி இந்த பீமுக்கு வெளியே தான் நின்றுச்சு, தவிர பீமுக்கு உள்ளே தண்ணி வரல. அப்போ தண்ணி வெளியே நிற்கிது. இது என்ன செய்யுது இந்த தண்ணி அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது, அந்த இருக்கிற தண்ணியை பீமை விட்டு வெளியே இருக்கிற தண்ணியை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு தண்ணி ஊறுறதுக்குள்ளேயே நம்ம மண்ணை போட்டு மூடி விட்டுட்டோம். அந்த நிற்கிது பாருங்கள், தண்ணி உள்ளே வரல, தண்ணி சுற்றி வழியே நிற்கிது. அப்போ இந்த தண்ணி கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு உடனே என்ன செஞ்சிட்டோம் பார்த்தீங்கன்னா, மண்ணை போட்டு மூடி மேலே கட்ட ஆரம்பிச்சிட்டோம். உடனே அந்த தண்ணி எடுத்துட்டு தண்ணி ஊறுறதுக்குள்ளேயே மூடி விட்டுட்டோம். அப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மண் போட்டதுனால இந்த மண்ணுக்கு அங்கிட்டு தான் தண்ணி நிற்குமே தவிர சுவரை ஒட்டி தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி கட்ட ஆரம்பித்து கம்ப்ளீட்டாக கட்டி முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா தொட்டி கிளியர் ஆகிடுச்சு. கொஞ்சம் கூட நீர் கசிவு இல்லாதபடிக்கு கம்ப்ளீட்டாக தொட்டியை பூசி முடிச்சாச்சு. இப்படி தான் சரி செய்தோம். அதனால் அஸ்திவாரம் தோண்டும் போது இது மாதிரி தண்ணி ஊறிச்சு அப்படின்னா ஒன்றும் பயப்பட வேணாம். கொஞ்சம் பெருசாக தோண்டிட்டு நீங்கள் தண்ணி நான் சொன்ன மாதிரி அரெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் தெரியும். மீண்டும் அடுத்த வீடு சந்திப்போம். பாய்.